Hi students, welcome to Future Vision Study Center. நம்முடைய புதிய சிஎம் வந்து பதவியேற்றுக்க போறாரு. அவருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் நாம் வந்து இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். அப்போ எல்லாருடைய மைண்ட் செட்டப்பும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தெரியுங்களா, நம்ம டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர் வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நியூ கவர்மெண்ட் வந்து இப்போ ஃபார்ம் ஆகுது. அப்போ நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து பழைய அந்த பிளானர் ஷெடியூல் எல்லாமே மாறி போயிடும். ஸோ தேர்வுகள் அடுத்தது எப்போ வருமோ அப்படின்னு தெரியாது. திட்டமிட்டபடி இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண ஆனுவல் பிளானர் வந்து அந்த டைம் பிரகாரம் எக்ஸாம் நடக்குமா அப்படின்னு ஒரு பெரிய கொஷின்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த எலெக்ஷனால் இந்த நியமன தேர்வு வந்து தள்ளி போச்சு. ஸோ அப்போது இப்போ புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால இந்த நியமன தேர்வும் நடக்காது. அப்போ கவர்மெண்ட் வந்து, அதாவது இப்போ ஆட்சி அமைக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில் வந்து ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவருடைய மத்தியில் வந்து ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. ஓகே, அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இப்போ நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க. புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும் பொழுது இது எல்லாமே புதிய வரைமுறைக்குள்ளார வருவது வந்து வழக்கம்தான். ஆனால் இருக்கக்கூடிய நடைமுறை கண்டிப்பாக தொடரும். இப்போது ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ புது கவர்மெண்ட் வரும்பொழுது அதை உடனடியாலாம் கேன்சல் பண்ண மாட்டாங்க. இவங்க ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு டைம் தேவைப்படும் இல்லையா? அப்போ அந்த டைம் தேவைப்படுற வரைக்கும் அந்தந்த ப்ராசஸ்க்கு தேவையான ஒர்க்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். வந்த உடனே நம்ம ஏற்கனவே இருந்ததெல்லாம் எல்லாத்தையும் தூக்கிடுங்க, புதுசாக எல்லாம் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி அவங்க அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் போகிறதுக்குள்ளார கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ அந்தந்த டைமுக்கு தேவையான, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு டிஎன்பிசியாக இருக்கட்டும், இல்லை டிஆர்பியாக இருக்கட்டும், இல்லை டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும், இல்லை மெடிக்கல் போர்டாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், அந்தந்த ப்ராசஸ் அப்படியே நகர்ந்துக்கிட்டு தான் போகும். ஸோ இது கேன்சலேஷன் ஆகிடும். புதுசாக இன்னொரு பிளானர் வரும், இல்லை புதுசாக இன்னொரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படின்லாம் தயவு செய்து உங்கள் மைண்ட் செட்டை போட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அரசியலுடைய கொள்கை முடிவுக்கு இது வந்து சம்மந்தப்பட்டது, அது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் வருமானு உறுதியாக ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. ஓகே, அப்போது அதெல்லாம் மைண்டுக்குள்ளே போகாமல் நம்மளுடைய இலக்கு என்ன, காம்படிட்டிவ் எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் எடுக்கணும், நிறைய மதிப்பெண் எடுக்கணும். நம்மளுடைய அந்த பிரிவுக்கு பிரகாரம் நம்ம நிறைய ஸ்கோர் எடுத்தால் தான் ஜாப் கிடைக்கும். அப்போ அதுக்கான வேலையை மட்டும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு போட்டித் தேர்வின் மூலிமா மட்டும்தான் உங்களுக்கு பணியிடங்கள் நிரப்பப்படும். அதை நல்லா மைண்ட் செட்டப் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் நிறைய வாக்குறுதிகள், அதாவது புதுசாக அமையக்கூடிய கவர்மெண்ட் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அது வரைக்கும் டீச்சர்ஸ் என்ன பண்ண முடியும்? ஓகே, அப்போ அதுக்குண்டான ப்ராசஸ் கண்டிப்பாக நடக்கும். அதனால் டிஆர்பியில் நடத்தக்கூடிய தேர்வுகளுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் டெட்டு தகுதி தேர்வு நடக்கும். அடுத்த விரைவில் உங்களுக்கு பார்த்தீங்க சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடக்கும். யூஜி டிஆர்பி தேர்வு அறிவிப்பு விரைவில் நாம் எதிர்பார்க்குறோம். அதே போல் பிஜி டிஆர்பி அடுத்த வருஷத்துக்கு தான் வரப்போகுது. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக படிக்கக்கூடிய மாணவர்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இல்லை நாங்களாம் படிக்க மாட்டோம், எங்களுக்கெல்லாம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா விட்டுருங்க, படிக்காதீங்க. ஓகே, எப்போ உங்களுக்கு கன்ஃபார்மாக தோணுதோ அப்போ நீங்கள் படிங்க. இல்லை எனக்கு அரசு வேலை தான் முக்கியம், நான் படித்து தான் வேலை வாங்க போகிறேன், எனக்கு மெரிட் வேணும் அப்படின்றவங்க படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். உங்களுடைய வெற்றிக்கு வேறு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக, எக்ஸாம் ரிலேட்டடாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் உடனடியாக அகாடமி நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.